NR3 பைக்கர் பீமன் ஃபால்ஸு கிளம்பிட்டுங்க. சொல்லுங்கள் சார். ஐயோ அவ்வளோதாங்க. கொடையா ஃபங்க்ஷன்லேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம R15 எடுத்துன்னு நேராக பீமன் ஃபால்ஸு கிளம்பிட்டுங்க. சொல்லுங்கள் சார். சார் இடம் எங்கேயுமே இல்லை சார். அதான் சார். சரி சாரி சார், சாரி சார். இல்லை சார், ரோட்லேயே விட்டுனா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குல்ல, வேலை ஓரமாக எடுத்துன்னு வந்து விட்டேன் சார். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஓகே, பை பை. ஒரு செகண்ட் ஸ்டெக் ஆகிட்டேங்க. தம்பி உன்னை தானே தேடி இருந்தேன்னொன்னே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்ன சார் கேட்டால் வண்டி விட்டு போகலாமா? இல்லைங்க, வழி ஃபுல்லாக அங்கங்கே பைக் விட்டு நம்ம வெளியே விட்டுருந்தால் டிஸ்டர்ப் ஆகிடும், நம்ம வர மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுக்காக தாங்க ஓரம் விட்டோம். ஓரம் விட்டதும் கடைசியில் தப்பாக போச்சுங்க. நம்ம நல்லதுக்கு தான் நினச்சோம், அது தப்பாக போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? வாங்கண்ணா, எவ்வளோ இடம் இருக்குது. இப்போ புதுக்காரர் இருக்குது, பைப்பராருங்க. வேணாம் ஸ்ட்ரைட்டாக வேணாம். 2:37 ஆகுதுங்க. பீமன் ஃபால்ஸ் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஐயோ என்னங்க அவ்வளோ ஃபுல்லாக க்ரௌடு இருக்குது. டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. டிராஃபிக் நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே இல்லை ஏரியாவே இங்கே தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே இப்போ டிராஃபிக் ஆகிடுச்சிங்க. இப்போ பைக் சேலுக்கு இல்லை ப்ரோ, அவங்க கேட்டாங்க அந்த அக்கா பைக் கேட்டாங்க. பொம்மை மாதிரி ஆகிடுச்சிங்க. அந்த பொம்மை பைக், அந்த பொம்மை எனக்கு வேணும் அப்படின்ற மாரி ஆகிடுச்சிங்க. அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க. நல்லா இனி இல்லை. அக்கா கை காமிச்சு கேட்டாங்க, நம்மளே கேட்குறாங்க, நீங்களே கேட்டீங்க. NS 400 ரிவ்யூ இப்போ தாங்க போட்டுருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள். NS 400 ரிவ்யூ சூப்பராக இருக்குங்க. NS 400 நான் ரேட் வைஸ் கம்மிங்க, ரேட்டு பட்ஜெட்டும் கம்மியாக 400 சீஸில் கொடுத்துருவாங்களா, சூப்பராக இருக்குங்க. அங்கே எங்கண்ணா இடம் இருக்குது அவங்களுக்கு போன்றீங்க? அங்கே இடமே இல்லைங்க. அவங்க போனால் எப்படிங்க போவாங்க? நான் இருந்தால் கூட பரவாயில்ல, கட் அடிச்சுன்னு போயிடுவேன். கண்ணாடி மடிச்சுடணும். சென்ட்ரல் இடம் விட்டாலே சூப்பராக போய் நேரலாம். 2 வீலர்ஸ் வைக்கிறேங்க. இப்போ நான் லெஃப்ட்லேயே இவ்வளோ இடம் இருக்குது. யாருக்கும் வழி விட மாட்டாங்க வலுங்க. நாங்கள் அவருகளை போய் சண்டை போடுறாங்க. அவரே காலை இல்லாமல் இருக்காருங்க. அவருகளை போய் சண்டை போடுறாங்களேங்க. யாருக்கா சண்டை பண்ணணுமோ அவங்களுக்கு சண்டை போட மாட்டாங்க. நம்மளே புரிஞ்சுக்கணுங்க அவங்களோட சூழ்நிலை. சென்னை சிட்டி மாரி ஆயிடுச்சிங்க, சென்னை டிராஃபிக் மாரி ஆயிடுச்சிங்க வில்லேஜில். அந்த அளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ், பயங்கரமான டூரிஸ்ட் பிளேஸுங்க. எவ்வளோ பைக்ஸ் வருது பாருங்க. ஒன்றும் டிராஃபிக் எவ்வளோ தான் பழகுங்க, மோசமாயிடுச்சுங்க. அங்கே பாருங்க பைக்கு சூப்பராக இருக்குங்க. வீலிங் பண்ண இருக்காங்க. என்ன ப்ரோ ஸ்டண்ட் பண்ணுறீங்களா? சூப்பராக இருக்கு ப்ரோ பைக்கு. TVS 50 மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பைக்கை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேங்க. பிரேக் இல்லையா? ஓகே பாய் பாய். இன்னும் நைட் ஆனால் பயங்கரமாக இருக்கும் போல இதுங்க க்ரௌடு. இப்போ எவ்வளோ பேர் வந்துனாங்க. நம்ம வரப்போ எந்த பைக் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்லையா, க்ரௌடே இல்லாமல் காலி ரோடு ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வருது பாருங்க. மலை உச்சிக்கு மேலே இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. நம்ம இங்கேருந்து இப்போ 4000 அடிக்கு இறங்கி போனோங்க. நம்ம நார்மல் நம்ம டவுனுக்கு போகிற மாதிரி இருந்தால். இது வந்து மலை உச்சியில் இருக்க டவுனுங்க, ஜம்னாமுத்தூர் டவுன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா?
புல்லட் ராயல் என்ஃபீல்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேட் போட்டோன்னே பீட்டு பயங்கரமாக வருது. சத்தம், அந்த சத்தம் மேட் போட்டுருக்க சூப்பராக இருக்குது பாருங்களேன். டீசல் புல்லட் சவுண்டு வருது, ஆனால் பெட்ரோல் புல்லட்டுங்க. அப்சர்வேட்டரி வந்தோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து புரியல. போட்டிங்கா? ஏரி பேர் என்ன? கோமுட்டி லேக். கோமுட்டி ஏரி. சரிங்க, அப்படியே அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு எப்படி போகிறது? இதே ரூட்டு தானா? போன டைம் வந்தப்போ பீமன் ஃபால்ஸில் தண்ணியே இல்லைங்க, இந்த டைம் தண்ணி இருக்காங்க, பார்த்துட்டு போகலாம். பார்த்துப்பா பார்த்து. தெரிஞ்ச பசங்க தானா? தம்பி எல்லாருமே தெரிஞ்சுருக்குங்க. தண்ணி நிறைய இருக்குங்க. எப்படி இந்த சைடு போகலாமா, அப்படி போகலாமா? அதில் தான் போகணும். அதில் போகலாம். இது ஏறி பார்க்க எப்படி, எந்த பக்கம் பார்த்து போகலாம்? இதில் பார்த்து போகலாமா? அந்த சைடு தானே ஃபால்ஸு? இந்த அந்த சைடா? போட்டிங். அதை பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோஸும் இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே ரவுண்ட் அடிப்போம். ரவுண்டு சில்ட்ரன்ஸ் பார்க் அங்கே இருக்குது பாருங்க. நம்ம வந்தப்போ எதுவுமே இல்லைங்க. இப்போ க்ரௌட் சூப்பராக இருங்க, ஹாலிடேஸாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் வந்தப்போ இந்த ரோட்டில் வந்தேன், அப்படியே வந்துடலாமா? சரி சரி. ஐயோ, தண்ணியே வழிஞ்சு போகுதுங்க. குளம் ஃபுல்லாகி தண்ணியே வழிஞ்சு போகுதா? குளம் இல்லை, குளமா ஏரியா இது? ஏரியா? ஏரி. இவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. ஆனால் இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி டைம் போக மாட்டேதுங்க. 2:30 தான், 2:37 ஏதோ கிளம்பணும். இப்போ 2:52 தாங்க ஆகுது. டைம் இன்னும் 3 o'clock ஆகலைங்க. பரவாயில்லைங்க. இது கிளைமேட்டு சுச்சுவேஷன் பொறுத்து டைமிங் மாறுதுன்னு நினைக்கிறேங்க. டைமே ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னும் டைம் ஆகிடுச்சோ, இப்போ 3 o'clock ஆகிடுச்சு, 4 o'clock ஆகிடுச்சோ, டைம் ஈவினிங் ஆகிடுச்சு போகுது, நம்ம வீட்டுக்கு எப்போ கிளம்புது அப்படின்ட்டு நினச்சி பார்த்தா டைம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இன்னும் மதியம் சாப்பிடவே இல்லைங்க. மதியம் நம்ம இப்போ பீமன் ஃபால்ஸ் பார்த்துட்டு தாங்க போய் சாப்பிட்ணும். ஏன்னா இருட்டு ஆகிடுச்சுன்னா எதுவுமே பார்க்க முடியாது இல்லைங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். பீமன் அருவி ரைட்ஸு. நான் வரப்பல ரோடே காலியாக இருக்குங்க. பீமன் ஃபால்ஸ் வந்தாச்சு. சொல்லுங்கண்ணா. என்னண்ணா? ஒரு ஆள் 20 ரூபா, வண்டி 10 ரூபா. 50 rupees வாங்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபாயும். இது எதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. இயற்கை ஏற ரசிக்கிறதுக்கு கூட சார்ஜ், எல்லாத்துக்கும் காசு ஆகிட்டாங்க. இப்போ இவ்வளோ ஒரு வேனுக்கு எவ்வளோங்க டோக்கன் போட்டு? அப்போ ஒரு வேனுக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு போகுமா? மொத்தமே கூட வச்சுப்பாங்கன்றியா? டோக்கன் போடுறது கரெக்டாக இல்லையா? டோக்கன் கொடுக்கலையா? அதெல்லாம் விட மாட்டேன். பாருங்க, டோக்கன் கூட கொடுக்கவே இல்லையாங்க. அப்போனா அதை அவங்க அடிச்சிருவாங்க. டோக்கன் கொடுக்காம விட்டுக்கிறாங்க பாருங்க. நானும் கேட்காம விட்டேன். வேறு யாருன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. ஷிஃப்ட்டு கார் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு கட்டிங் பண்ண முடியல. வீலிங் ஆகுதுங்க. RX 100 வீலிங் ஆகுதுங்க. பார்த்தேண்ணா இறங்கண்ணா. ஷிஃப்ட்டு கார் உள்ள கொஞ்சம் தப்பாக போச்சுங்க. இனோவா கட் ஆக முடியல. யாரை தப்பு சொல்கிறது தெரியலைங்க. என்னங்க இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு? ஓகேண்ணா. ஸ்லோப் இல்லைண்ணா, ஸ்லோப் வந்துங்கண்ணா இருக்கு. இல்லை, எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஷிஃப்ட்டு கார் தாங்க ஒரே அம்மக்கலம் பண்ண இருக்காரு. வழியும் விட மாட்டுறாரு, போக மாட்டுறாரு. என்னங்க இவ்வளோ கார்ஸ் இருக்குது? இப்போ மொத்த வெஹிக்கிளுக்கு என்ட்ரி அமௌண்ட்டு எவ்வளோ போட்டிருப்பாங்க? பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது
விட்டு போயிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டுங்க. பீமன் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டுங்க. பீமன் ஃபால்ஸில் தான் இருக்கும். ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்களேன். கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போட்டிருந்தாலும் இயற்கையை ரசிக்கிறதுக்கு சேஃப்டி கொடுக்கறத விட்டு டோக்கனை போட்டுன்னு காசை கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. இயற்கைக்கும் காசு ஆகிட்டாங்க. சும்மா இந்த கொடியை சுரண்டி பார்த்துட்டாங்க. சும்மா இந்த கொடியை சுரண்டி பார்த்துட்டாங்களா? எதுக்கு எது மீன் பண்ணுறாரு பார்த்தீங்களாங்க. சும்மா இருந்த ஓனா வேட்டியில் விட்ட மாதிரி இருந்தது. அந்த செடி மரம் வளைஞ்சிருந்தது. சும்மா இல்லாமல் அதை டிராயிங் பண்ணி விட்டாருன்ட்டு அதுக்கு மீன் பண்ணிட்டாருங்க. அங்கே பாருங்க, ஃபால்ஸை பார்த்துட்டு வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சத்தம் கேட்குதுங்க. இப்போ சத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். நான் வந்தப்போ பைக் கிட்டே வந்து நின்றுச்சு. நம்ம ரூட்டு மாறி வந்துட்டோம் போல இது. ஆமாம், அந்த ரூட் அந்த ரூட்டில் வந்து பைக் இங்கே எடுத்துன்னு வந்து நிறுத்தினா. அந்த ரூட் அலோடு இல்லையாண்ணா இப்போ? இப்போ அலோடு இல்லை. ஓஹோ, அதான் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்து. இங்கே வந்து டவுனில் வழி போகுதுங்க, அந்த வழியில் போய் பார்க்கலாம். தம்பி எல்லா இடமும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தம்பி இங்கே இருக்காங்க, சூப்பராக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவங்க சூப்பராக கைட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆளுங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சைடு வழி போகுங்க, அப்படியே உள்ள ஸ்டெப்ஸ் போகலாம். அது மேலே அந்த ஸ்டெப்ஸில் போய் கீழே போகலாம். இல்லை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையாவோ பார்த்துட்டு வரலாமா? அந்த சைடு அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க. நம்ம ஈவினிங் 3:15 ஆகுது. நம்ம அவ்வளோதாங்க, இருட்டாவதுக்குள்ளே கிளம்பிடலாம், கரெக்டாக இருக்கும். அந்த சைடு டவுனில் விட்டாங்கன்னு வச்சிங்க, கீழே இறங்கி போனேரலாம். நான் இப்போ நல்லா இருக்குல்ல. இப்போ பாருங்க, பாதுகாப்புக்கு போலீஸ் ஆஃபீஸர் போட்டு இருக்காங்க. போட்டு அந்த சைடு வழி மூட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அது வரைக்கும் வலை வச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு போனால் சூப்பராக இருக்குங்க. அப்படியே உள்ளே போவோம். நம்ம ஓல்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 3 months பேக் வந்தோமே, அப்போ அந்த வீடியோவில் இருக்கும் பாருங்க. அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, எது வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் அப்படியே பூந்து போகலாம். டவுனாக போயினே இருக்கும், இறங்கி இறங்கி. மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுக்காக வழி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போனாங்க கீழே தெரியலையா? ஆஹா, அப்படி வந்து பாரு கீ அந்த வழியில் போய் பாருங்க, அவங்க எப்படியோ பூந்து போயிட்டு இருக்காங்க. பூந்து போனா இருக்கா? கீழே குளிச்சுன்னு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து ஸ்டாஃப் அவங்க மட்டும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பப்ளிக் சண்டை போடுறாங்க. அவங்க மட்டும் எப்படி போனாங்க? சரி, ஸ்டாஃப் வந்து அனுப்புவீங்களா அப்படின்ட்டு கேட்டுன்னு இருக்காருங்க. அண்ணன் போல்டாக கேட்டுன்னு இருந்தார். இப்போ வந்து நம்ம ராக்கெட்டில் போக போகிறோம். நமக்கு உயிர் கவசம் முக்கியம். வாங்க போகலாமா? நீங்க எதோ பண்ண போறாங்க ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ இவ்வளோலாம் வேணாம் ப்ரோ, இவ்வளோலாம் வேணா பறந்துரு. உட்கார முடியலையா? ஓ, கால் உடஞ்சிரும் போல இருக்குதுங்க. பிடிச்சா நல்லா ஹைட்டா சூப்பரா இருக்கு. ஐயோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சிங்க. அப்புறம் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப செம்ம ஜாலியாக ஆகிடுச்சிங்க. அப்படியே ஸ்டண்ட்லாம் காமிச்சோம், ஹெல்மெட் போட்டு ஸ்டண்ட்ஸ்லாம் காமிச்சோமா, சூப்பராக இருந்துச்சிங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே.
இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததே ஒர்த்தான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் சொல்லலாம். ஊஞ்சல் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பீமன் ஃபால்ஸ் எல்லா இடமும் பார்த்துருவோம். பீமன் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம R15 எடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. பரவாயில்லைங்க, R15 காற்று இருங்க, காற்று குறையில, காற்று குறைஞ்சிருக்கு. ஆனால் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. டயரில் ஃபுல்லாக அயன் ரோப்பே வந்துடுச்சிங்க. ட்ராக் டயர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் தான் வரும். அந்த பைக் வர டயர்லாம் செம்ம பிராண்டட் டயர்ஸுங்க எல்லாமே. அதனால தான் அயன் ரோப்பில் வச்சுருக்காங்க. தம்பி வந்து கோடை விழா செலிப்ரேஷன் பண்ணுற இடத்துல விட்டு சொல்லிட்டாரு. தம்பி ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இதில் எப்படின்னா போக முடியும்? R15 2 பேர் போகிறதே கஷ்டமாக இருங்க. அங்கிள் வேறு நான் வரட்டான்னு கேட்குறாருங்க. கலாய்க்க கேட்டாரா இல்லை உண்மையாக கேட்டாரா தெரிலங்க. பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஸ்பாட் வந்து மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாருங்கள். தனி உலகமே இருக்குங்க இங்கே. அத்திப்பட்டிக்கு வந்துவிட்டோம். தம்பி இங்கேயே விட்டு நம்ம போக வேண்டியதாங்க. தம்பி இங்கேயே ட்ராப் பண்ணிட்டு நான் சொல்லிட்டோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வரியா? லாஸ்ட் நம்பரு 36 லாஸ்ட் நம்பர். தம்பி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். தம்பி தான் ஃபுல்லாக கைட் பண்ணோம். சரி தம்பி, தேங்க்ஸ்ப்பா, பாய்ப்பா. NR3 பைக்கர். நல்லா போதா? போகுது சார். சரி, ஓகே சார், பார்த்து போய்ட்டு ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணுறேன். பார்த்து சேஃபாரு. ஓகே சார், நான் போய்ட்டு பாய். தம்பி சூப்பராக பாசமாக பார்த்துக்கினாங்க. தம்பி அவன் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கவங்க எல்லாமே நல்லா பாசமாக பேசுவாங்க, பாசமாக அன்பாக பார்த்துப்பாங்க. போன டைம் வந்தப்போ பார்த்தேன். போகிற வயலில் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் மதிய சாப்பாடே சாப்பிடுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock, ஷார்ப்பாக 4 o'clock ஆகிடுச்சிங்க. எல்லா இடமும் விசிட் பண்ணி முடிக்க. நம்ம வரப்போ ஃபுல்லாக மேடாகவே இருந்துச்சுங்க. இப்போ தாங்க ஸ்லோப்பு. பைக்கோட பவர் இப்போ தாங்க தெரியுது. பைக்கோட பவரே சுத்தமாக போயிடுச்சுங்க. மேலே ஏறப்போ பைக் ஃபுல்லாக அழுத்தின்னு போச்சா. இப்போ தாங்க ஃப்ரீயாக இருக்குது. ஏர்பின் பென்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அது கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டிக்கணும். டயர் நம்மளது ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டிக்கணும். இப்போ தாங்க R15 V3யோட விஸ்வரூபம் வெளியே வருது. நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. ஜவாத் ஹில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டுங்க. செம்ம கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு இல்லைங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஏன் ஹேர் கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதனால் காலேஜில் கட் பண்ண சொல்லிட்டாங்களா, அதனால் ஹேர் கட் பண்ணிட்டோம். ஹேர் கட் பண்ணோன்னே ஆளே அடையாளம் தெரில இல்லைங்க. இந்த ஸ்பாட்டில் தாங்க வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். என் ஸ்பாட் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் போடாமல் பைக் எடுக்காதீங்க. உங்களோட லவன்ஸோட எப்போ நம்ம சேனலில் குத்துனே இருங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.